திண்டுக்கல் மாவட்ட பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை நம்முடைய மாவட்ட மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வேறு என்னம்மா, எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பகிர்ந்த கோரிக்கையை முன்வச்சுட்டு வர்றாங்க. இல்லை, கேட்குறது அவங்க உரிமை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்கே வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணி ஆட்சியெலாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்கார். இப்போ ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்றிதழ் தரலன்னு சொல்லிட்டு பாஜக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களே இப்போ முதல்வரே வந்து சென்சார் வந்து அரசியல் பண்ணுது, சிபிஐ ஐடி இடி மாதிரி சென்சாரும் மாறிச்சுன்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. இல்லை, எங்கள் முதல்வர் வைக்கிற குற்றச்சாட்டும் அவர் வச்சுருக்கிறது கரெக்டான குற்றச்சாட்டு தான், உண்மைதான். முதலமைச்சருடைய சென்சார் போர்டை பற்றி அவர் சொல்லியிருக்கிறது ஒருதலை பட்சமாக அது செயல்படுகிறது உண்மை. அதை செய்தியை முதலமைச்சர்ல சொல்லலாம். இல்லை, உங்களை மாதிரி கேள்விப்படுறேன். பத்திரிகையாளர் மாதிரி நான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், உங்க கூட இருக்கேன். நான் நானும் கூட ஒரு பத்திரிகையாளராக வரலாம். உறுப்பினர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, வாரி 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 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. மக்களுக்கான நலத்திட்டங்களை அள்ளிக் கொடுக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பதை மறந்துவிடாதீர்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, மகளிர் காலை சிற்றுண்டி திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்மை திட்டம், உங்களோடு ஸ்டாலின் மாறி மாறி வழங்கிய மண்ணின் வைத்தல் அதன் ஐபிஆர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். மாண்புமிகு அமைச்சர் ஐபிஆர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். இதோ சமத்துவ பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டு துறை மேயரும் நம்முடைய மேட்டுப்பட்டி 44வது வார்டை சேர்ந்த வாழ்நிலை இருக்கின்ற கழகத்தின் நிர்வாகிகளே, வாழ்னுடைய மாநில உறுப்பினர் அவர்களே, காலமாக கழகத்தை கட்டி காத்து வருகின்ற இந்த பகுதியை சார்ந்த அருமை கழகத்தினுடைய தலைவர்களே மற்றும் மாவட்டத்தில் நம்முடைய பகுதி செயலாளர்கள், கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், முன்னோடிகள் அனைவரும் இங்கே மேடையில் நிகழ்ந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இந்த தலைத்தோற்றங்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழர்கள் கலைந்திருந்த காலத்தில் சமூக நீதியை தமிழகத்தில் சமமாக எல்லா மக்களும் வாழ வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்கிற தத்துவத்தை முதலிலே எடுத்துக் கொடுக்கிறார் முத்தமிழர்கள் கலைஞர்கள். இப்படி எனக்கு தேதி 11 ஒரு பொங்கல்லாம் 15, 16, 17 பொங்கல் கொண்டாடுறோம். நீங்கள் பொங்கலை கொண்டாட நேரத்தில் நல்லா பொங்கல் வச்சு எல்லாம் சாப்பிட்டு கொண்டாடுற நேரத்தில் என்ன ஒரு தித்திப்பான செய்தி விரைவில் அரசின் சார்பாக வரும் என்ற நம்பிக்கையை அதை முழுவதும் தான் தெரிவிப்பார்கள். இந்த பொங்கல் அப்பையோ அல்லது பொங்கலில் ஒரு 2 நாள்லையோ நல்ல ஒரு செய்தி தமிழகத்தில் வரவேற்கிறது. யாருக்கு என்றால் வேறு யாருக்கும் மகளிருக்கு தான். மகளிருக்கு
பகுதியாக அவருக்கு இன்றைக்கு திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் நம்முடைய அரசு எல்லா மக்களுக்கும் எல்லாம் என்ற செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது உரையாக இருக்கிறோம். நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன் முயற்சி அடைகிறேன். நான் கூட காலையில் ஆரம்பித்தேன். உங்களும் சரி நீங்கள் சமத்துவ பொங்கல் இருக்கு போயிட்டு அதோட இன்னொரு நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டேன். அப்புறம் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போக முடியும். அதனால் உங்களை மேட்டுப்பட்ட மக்களுக்கும் இன்றைக்கும் உறவுகளாக இருப்போம். அனைத்து சமுதாய மக்களுக்கும் உறவுகளாக இருப்போம்.